நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சரிங்க ஆண்டி, பார்க்கலாம். நீ வரலையா? இல்ல. ஆண்டி, என்ன தீபன்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? அம்மாவும் அக்காவும் சேர்ந்து எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல, வயசாகுதல்ல. நான் எப்படி தனிமரமாக வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? எனக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. தீபன், நம்ம நினைச்ச காரியம் கைகூட நிலைமைக்கு வந்துடுச்சு. பாலுவை நம்ம அவ வாழ்க்கையில இருந்து வெளியில அனுப்பி சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டோம். இனி உன்னோட காதலை அவ ஏத்துக்கிறதுக்கும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும். அது வரைக்கும் அம்மா கிட்டே அக்கா கிட்டே நான் என்ன சொல்றது? கொஞ்ச நாளைக்கு நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்க கொண்டு வந்து காட்டுற பொண்ணோட போட்டோவை மட்டும் வாங்கி பாரு. பிடிக்கலன்னு சொல்லி அவாய்ட் பண்ணு. அதோட இந்த விஷயம் முடிஞ்சிடும்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கே வெறுப்பாகி விட்டுருவாங்க. அதெல்லாம் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். இந்த தடவை அவங்க செலக்ட் பண்ண பொண்ணு என் அக்காவோட ஹஸ்பண்டோட ரிலேஷன். அக்கா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு டைரக்டா வீட்டுக்கே வந்துட்டா. ஒரு நாள் அந்த பொண்ணு என் வீட்லயே தங்கினா. அது எதுக்கு? எப்படியாவது என் மனசை மாத்திடலான்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா எனக்கு அந்த ப்ரொபோசல்ல விருப்பம் இல்லைன்னு ஓப்பனா சொல்லிட்டேன். அதனால அக்கா பெரிய பிரச்சனை பண்ணிட்டா. அவங்க முன்னாடி சாலிடா நிக்க நான் உமாவை பத்தின விஷயத்த ஓப்பனா சொல்ல வேண்டியதாச்சு. நீ அவங்க கிட்ட என்ன சொன்ன? நான் உமாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். அதை நடத்தி வைக்க நீங்களும் ரெடியா இருக்கீங்கன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் எனக்கு அதை தவிர வேற வழியே தெரியல ஆண்டி. என் வீட்டில் நடக்கிற விஷயம் உங்களுக்கும் தெரியணும்னு தான் சொல்றேன். எங்க அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணா ஏதாவது சொல்லி நீங்க சமாளிச்சிருங்க. இப்ப எனக்கு வாழ்க்கையை பத்தி ஏகப்பட்ட இமேஜினேஷன் இருக்கு, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அது எல்லாமே உமா சம்பந்தப்பட்டதா. நீ கொஞ்சம் நிம்மதியா இருடா. நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. நான் கிளம்புறேன் ஆண்டி. என்ன இந்த நேரத்துல வந்திருக்காரு? ஏண்டி இல்லதா? அடியே, நான் ஒரு பில்டிங்கோட விஷயத்தை சொல்லியிருந்தேன்ல. எந்த பில்டிங்? அட அறிவு கட்டுவல, மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு. என்ன அந்த பில்டிங் இடிஞ்சு போயிடுச்சா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? அத வாடகை தரத்துக்கு ஓனர் ஒத்துக்கிட்டாரு. அதுல என்ன விஷயம்னா, இன்னைக்கு அக்ரிமெண்ட் எழுதி பணத்தை கொடுக்கணும். கொடுக்கணும். எங்க இந்த எடுத்து கொடுக்கறது? என்கிட்ட ஏதாவது இருக்கா என்ன? பின்ன என் கையில இருக்கா என்ன? அடியே, நீ ஒரு விஷயம் பண்ணு. நம்ம கிட்ட இருக்கிற நகை நட்டெல்லாம் எடு, அடமானம் வச்சிடலாம். அது சரி, அதெல்லாம் நடக்காது. நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா. என்னதான் உங்க வீட்டுல வளர்ந்தாலும் அதை மறக்காதீங்க. அடியே, நான் தனியா கஷ்டப்படுறதெல்லாம் எனக்காக மட்டுமாடி. அடியே, அந்த பணத்தை கொடுத்தாதாண்டி அந்த பில்டிங்கே கிடைக்கும். இல்லைன்னா அந்த வேற யாருக்காவது கொடுத்துருவான். என்ன பண்றது? ஒன்னும் யோசிக்காதடி. மெடிக்கல் ஷாப்பை நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நகையெல்லாம் மீட்டிடலாண்டி. வேணும்னு ஒரு 10-20 சவரன் நகை எக்ஸ்ட்ரா கொடுத்து பொண்ணை கட்டி கொடுத்துடலாம். ஓடி ஓடி செல்லாம். லதா, ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது. மாப்பிள்ள வந்திருக்காரா? அதோ அங்கதான் இருக்காரு. என்ன மாப்பிள்ள இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? மெடிக்கல் ஷாப்புக்கு ஏத்த பில்டிங்க பார்த்து வச்சிட்டேன். அதுக்கு அக்ரிமெண்ட் போட போறேன். இப்பவே வா. பாலு எங்க இன்னும் கிளினிக் ஆரம்பிக்கவே இல்லையே.
வாடகைக்கு பில்டிங் எடுத்தா இந்த மாசத்துல இருந்து பணம் கொடுக்கணுமே. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது அத்தை. அதுக்கான பணம் உங்ககிட்ட இருக்கா? இல்லதான் எப்படியாவது சமாளிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹம். என்னடி இது? சேர்த்து வச்ச நகமா அடகு வைக்க. இந்தாங்க. டேய், ஒரு நல்ல விஷயத்துக்கு போறேன்டி, சிரிச்ச முகத்தோட கொடு. இப்ப என்னால அதான் முடியும். இப்படி சிரிக்காம கொடுத்தா என்ன நடக்க போகுதோ. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன ஆச்சு இப்போ? நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து செய்யற இந்த ஏற்பாட்டை பாலு கிட்ட சொன்னீங்களா இல்லையா? பாலுக்கு தெரியும். என்ன தெரியும்? இத பாரு, சும்மா பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இத பாரு, கடைசியில இதெல்லாம் சேர்ந்து பெரிய பிரச்சனையை உன் தலையில தான் வந்து விழும். நீங்க தான் இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. எந்த விஷயம் பண்ணாலும் தடங்களா இருக்கீங்க. ஏமா, அதெல்லாம் செய்யற வழின்னு ஒண்ணு இருக்கு. இல்லைன்னா நீ தான் கஷ்டப்படணும். நான் பாலு கிட்ட பேசி என்ன பண்ணுமோ அதை பண்றேன். நீங்க நடுவுல வந்து பிரச்சனை பண்ணாம இருந்தா போதும். பாலு, உண்மையிலே உனக்கு என்னதான்டா பிரச்சனை? பிரச்சனைலாம் நம்மளால தானே உருவாகுது. நான் என்ன நினச்சேன்னா, உன் பொண்ணை கூட்டிகிட்டு வாடகை வீட்டுக்கோ இல்லை ஃப்ளாட்டுக்கோ போகிறத விட இது உனக்கு வசதியாக இருக்கும்னு நினச்சேன். நீ அம்மா வீட்டில் ஹாப்பியாக இருப்பான்னு தான் இதை பண்ணேன். என் பொண்ணு விஷயத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் என் கூட தான் இருக்கா. அம்மா இல்லாத குறைய ஓரளவுக்கு எங்கள் அம்மா தீர்த்து வச்சிடுறாங்க. அப்புறம் என்னதான்டா பிரச்சனை? பொண்ணு மட்டும்தானா? எனக்கு ஒரு பையனும் இருக்கான்ல. அவன் அங்கே தனியாக இருக்கும்போது நான் எப்படி இங்கே நிம்மதியாக இருக்க முடியும்? அவன் உன் அம்மா கூட தானே இருக்கான், அப்புறம் என்ன? டேய், ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அம்மாவோட துணை தான் வேணும். அவங்க அப்பாவோட அம்மா கூட தான் அட்டாச்சாக இருப்பாங்க. அதெல்லாம் சரிதான்டா. ஆனால் அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங்ஸ் கொடுக்க அப்பாவால் தானே முடியும். நான் அங்கிருந்து வெளியே வந்ததுனால அவனுக்கு யாருமே இல்லையோன்னு ஃபீல் பண்றான். அவன் முகத்துல சிரிப்பு இல்லாம நான் அவனை பார்த்ததே இல்லை. இப்ப கால் பண்ணாலும் நேர்ல பார்த்தாலும் ஒரே அழுகையா இருக்கு. பல தடவை கெஞ்சினா என்னையும் கூட கூட்டிட்டு போங்கன்னு. உமா தனியா தவிச்சு போயிடுவான் தான் நான் அதை பண்ணல. என்னால தெளிவா ஒரு முடிவு எடுக்கவே முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியல. உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னதே அதுக்கு தான். இதில் அப்படி ரொம்ப யோசிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே அப்பு உன்னோட கூட்டிகிட்டு வர்றதுக்கான வழி என்னன்னு பாரு. அது உமாவோட சம்மதத்தோட நடந்தாலும் சரி, சம்மதம் இல்லைனாலும் நீ அதை கண்டிப்பாக செஞ்சிடு. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் என் பிள்ளைய கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வரணுமா? சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லை. அவனோட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீ முன்னாடி நின்று நடத்துன்னு சொன்ன. டேய், ஃபீஸ் கட்டுறது, ட்ரெஸ் வாங்கி தர்றது, வெளியில கூட்டு போறதுன்னு எல்லாமே நீயே செஞ்சிடு. அதெல்லாம் சும்மா வெறுமனே பணம் செலவு பண்ற விஷயம் மட்டும் இல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்து பார்த்து செய்யும்போது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். எது நடந்தாலும் அப்பா நம்ம கூட இருப்பாங்கிற நம்பிக்கை அவனுக்கு வந்துடும். அப்புறம் அவன் உன்னை விட்டு பிரியவே மாட்டான். அவனோட விஷயத்தெல்லாம் பார்த்துக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. ஆனா இதை உமா எப்படி எடுத்துப்பான்னு தான் எனக்கு தெரியல. அப்பவும் சேர்த்து நான் சொந்தமாக்கிக்க முயற்சி பண்றேன்னு அவ சொன்னானா? அவ அப்படி சொல்றதுனால உனக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கான்னு யோசிச்சு பாரு. இருக்கா? இல்ல நீ உன் பிள்ளைங்களையாவது உன் கூடவே வச்சுக்க முயற்சி பண்றா. ஆனா அதுக்கு முன்னாடி நீ உடனடியா இன்னொரு விஷயத்த செஞ்சாகணும். நல்ல ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு வருமானம், அது அமையிற வரைக்கும் உன்னால வேற எதையும் செஞ்சிட முடியாது பாலு. நான் என்ன யோசிச்சேன்னா தனியா கிளினிக் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால மட்டும் என்ன ஆயிட போகுது? ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்றதுக்கான வழியை பாரு. எங்க போனாலும் ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க சைமன். முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல இருந்து எதுக்காக வெளியே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கான பதிலும் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. அதை பற்றியெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கு. அங்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. இப்போ நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். என்னோட பிள்ளைங்களுக்காக நான் எதனாலும் செய்வேன். இனிமேல் என்னோட வாழ்க்கை அவங்களுக்காக மட்டும்தான். அப்போ உமாவை நீ ஒதுக்கிட்டியா? அவ தானே என்ன ஒதுக்கி தள்ளிட்டு போனா.
டேய் அதுக்கு காரணம் தப்பான புரிதல் தானே. ஒரு நாள் அவ தப்ப உணர்ந்துட்டானா? டேய் நீ எந்த தப்புமே பண்ணலன்னு உமா ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்கிட்டானா? அது எப்படி அவளுக்கு தெரிய வரும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. டேய் அப்படி நீ நினைக்கிற? வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம். உண்மை உன்னோட பக்கம் தாண்டா இருக்கு. நிச்சயமா அது ஒரு நாள் வெளியில வந்தே தீரும். என்னைக்காவது ஒரு நாள் உமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி ஓடி வந்துட்டானா? பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டானா? அப்படி ஒரு நாள் உன் வாழ்க்கையில வரணும்னா அது வரைக்கும் உன் பாதுகாப்பு அவளுக்கு தேவை. அதனால தாண்டா சொல்றேன், குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை உமாவுக்கும் உன்னோட சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படுது. முன்ன மாதிரி நீ உமாவை நேசிக்கணும். ஒரு நாள் எல்லா உண்மையும் அவளுக்கு தெரிய வரும்போது அவளே உன்னை தேடி வருவா பாரு. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் நீ பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். தைரியமா இருக்கணும். என்னங்க இந்தாங்க டீ. சுகர் போட்டிருக்கியா? நீங்க கம்பல் பண்ணதுனால கொஞ்சமா போட்டிருக்கேன். அதானே பார்த்தேன். அட வாங்க வாங்க, இப்போதான் எங்க வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? உள்ள போலாம் வாங்க. மகே. அட அண்ணி, அம்மாடி. பிந்து 2 டீ போட்டு வாமா. டீ எல்லாம் வேண்டாம், நாங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். உடனே கிளம்பணும். சரி, பேசினா கூட 5 நிமிஷம் ஆகல. டீ வேண்டாம்னா லைம் ஜூஸ் குடிங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அங்கிள். நீங்க 2 பேரும் கொஞ்சம் உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசணும். சரி, நீங்க உட்காருங்க. ஆமா, என்னமோ முக்கியமா பேசணும் நீங்களே, என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல, தீபனுக்கு ஒரு அலைன்ஸ் வந்திருக்கு. கிஷோரோட சொந்தக்கார பொண்ணுதான் ஆர்த்தி. அது ஒரு நல்ல விஷயம்தான். என்ன மகி? இத்தனை வருஷம் ஆச்சு, அவன் இன்னும் தனிமரமா வாழ்ந்துட்டு இருக்கான். எனக்குன்னு இருக்கிறது அவன் ஒருத்தன் தானே. அவனுக்கும் ஒரு வாழ்க்கை துணை தேவையில்லை. ஆமாமா, கண்டிப்பா. ஆமா, தீபன் அந்த பொண்ணை பார்த்தானா? அவன் ஏதாவது சொன்னானா? அவன் பார்த்தா அங்கிள், ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லாருக்குமே அவளை ரொம்ப பிடிக்கும். சின்ன பொண்ணுதான் அவ. ஆமா, என்ன மகி நீ சைலண்டா இருக்க? இந்த விஷயத்துல நான் என்ன சொல்றது? என் பொண்ணுக்கு ஒரு சம்பந்தம் வந்துச்சுன்னா அதை பத்தி நான் பேசலாம். ஆண்டி, உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே இருக்கா உமா? அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களும் இருக்கு. வயசும் அவளுக்கு ஆயிடுச்சு. இனிமே என்ன கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறீங்க? யாராவது கேட்டா சிரிப்பாங்க. உன் அபிப்பிராயம் சொல்லாம தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை மகேஸ்வரி. இது உன் அண்ணனோட புள்ள விஷயம். இறந்து போன உன் அண்ணன் இடத்துல நின்னு நீதான் எல்லாம் எடுத்து பண்ணணும். அதெல்லாம் எனக்கு தெரியும். தீபனோட கல்யாணத்தை பத்தி அண்ணன் என்ன ஆசைப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணோட கழுத்துல தீபன் தாலி கட்டணும் தான் என்னோட மாதவ அண்ணன் ரொம்ப எதிர்பார்த்தாரு. மரண படுக்கையில இருக்கும்போது கூட அதை மட்டும் தான் அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இத இப்ப பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப நம்ம பேசுறது ஆர்த்தியோட விஷயத்தை பத்தி தானே. அங்கிள், நீங்க 2 பேரும் சேர்ந்து தீபன் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. அப்பதான் இந்த மேரேஜ் நடக்கும். இல்ல, அது தீபனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? விருப்பம்னு இல்ல, இப்பவும் உமாவை பத்தி தான் அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு தான் அது நல்லா தெரியும்ல. இல்ல, அது நீங்களும் சேர்ந்துதான் அவனுக்கு இப்படி சப்போர்ட் பண்றீங்களா? சேச்சே, கண்டிப்பா இல்ல. உமாவை மொத்தமா மறந்துடும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இனிமே அதுக்கெல்லாம் என்னங்க அவசியம்? உமா இப்ப எங்க வீட்டுல தனியா தானே இருக்கா.
தீபன் அப்படி விருப்பப்படுறானா அது நடக்கட்டும் தானே நாமளும் நினைக்கணும். எங்களுக்கு அதுல முழு சம்மதம் தான். உங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வரணும் தான் நான் இவ்வளவு சுத்தி வளைச்சு பேசினேன். இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவா இருக்கு? 10 வருஷமா எவன் கூடயோ இருந்து புள்ளைய பத்துக்கிட்ட ஒரு பொண்ண என்னோட ஒரே ஒரு தம்பி தலையில கட்டி வைக்க பாக்குறீங்களா? தீபன் என்கிட்ட அப்பவே சொன்னா, உமாவை கல்யாணம் பண்றதுல நான் உறுதியா இருக்கேன்னு. நீங்க தான் அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அவன் கூட நிக்கிறீங்கன்னு சொன்னா. ஆமா, அதனால இப்ப என்ன கெட்டு போச்சு? ஒரு பொண்ணு வாழ்க்கையில டிவோர்ஸ் வாங்குறதும் இன்னொரு ஆளு கல்யாணம் பண்ணிக்கிறதும் இந்த உலகத்துல இல்லாமையா போயிடுச்சு. தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனதுதானே அந்த உமா. அவ முதல் புருஷன் தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சதும் என் பிள்ளைய இழுத்து போட்டு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம்? யார் வளைச்சு போட பார்த்தாங்கன்னு சொல்ற? உண்மையிலேயே தீபன் தான் உமா மேல பைத்தியமா இருக்கான். நான் பார்த்தப்ப தீபன் விட நல்ல பையன் வேற யாரும் இல்ல, அது தீபன் மட்டும்தான். அதனால அதை ஒத்துக்காம இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்படி உங்களோட தேவையை பார்த்தா மட்டும் போதுமா? அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்குல்ல, அந்த பாரத்தை என்னோட தம்பி தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ எதுக்காக கார்த்திகா வீணா என்கிட்ட சண்டைக்கு வர? இதெல்லாம் சொல்லி திருத்த வேண்டியது உன்னோட தம்பி என்ன, அதை நீ பண்ணு. அவனுக்கு இதெல்லாம் சொல்லி திருத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. நீங்களும் என்னோட அப்பாவும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணதுனால சின்ன வயசுல இருந்தே அவன் உமா தான் வேணும்னு நினைச்சு வாழ்றான். அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் தீபனோட வாழ்க்கை வீணா போச்சு. என்ன நாசமா போச்சு? உமா திரும்ப அவங்கிட்ட வந்துட்டா அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுல. இந்த நியாயத்தை நீங்க வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க. என்னதான் நல்லவனா இருந்தாலும் தன்னோட சுயநலத்துக்காக மத்தவங்களை காயப்படுத்தி வாழ்றவன் அவன் ஒரு மனுஷனே இல்ல. நான் சொல்றதுக்கான அர்த்தத்தை விவரமா சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ ரொம்ப எல்லாத்தையும் விவரமா சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. இனிமே யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்கவே மாட்டேன். தீபன் மட்டும் சம்மதம்னு சொன்னா உமா கழுத்துல கண்டிப்பா அவன் தாலி கட்டுவான். இத பத்தி தான் நீங்க பேச வந்தீங்கன்னா 2 பேரும் இனிமே இங்க நிக்க வேண்டாம். என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு உன் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம்னா அதே மாதிரி எனக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம். யாருக்காகவும் அதை நாசம் பண்ண நான் தயாரா இல்ல. உங்களோட சம்மதத்தை இங்க யார் கேட்டாங்க? நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணனா அது நடந்தே தீரும். நடக்காது. இந்த ஜென்மத்துக்கு அது நடக்காது. வாடி. ஆஹா, செல்ல தூங்கி எழுந்துட்டீங்களா? நான் இதை தைச்சு முடிச்ச உடனே நான் உனக்கு காஃபி போட்டு தரேன். ஓகே? பாட்டி எங்கம்மா? பாட்டி வெளியே போயிருக்காங்க கண்ணா. ஏய், சுத்தி விடாதடா, மிஷின் கெட்டு போயிடும். பாட்டி வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டாங்களா? மிட்டாய் வாங்கிட்டு வந்தீங்களா பாட்டி? ஐயோ, நான் மறந்துட்டு என்ன வந்துட்டேன் பாட்டி? போன விஷயம் என்னாச்சுமா? திவாகரை பாத்தீங்களா? பார்த்தேன், பேசவும் செஞ்சேன், ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்க தங்குறதுக்கு அனுமதிச்சா மட்டும் போதும், வாடகை சரியா கொடுத்துருவோன்னு சொன்னலம்மா. அதெல்லாம் சொல்லியாச்சுமா, ஆனா அவர் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அட்வான்ஸ் பணம் இல்லாம நீங்க தங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம நிலைமைய பத்தி பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நடுத்தெருல நிக்க முடியுமா? இத கூடவா திவாகரனா புரிஞ்சுக்கல? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. நம்மளோட கஷ்டத்தையும் வலியையும் அவர் எதுக்காக புரிஞ்சுக்கணும்? அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த பணத்தை வேணான்னு சொல்லிடுவாரா? காலில் விழாத குறைய நான் கெஞ்சினப்போ வேணும்னா ஒரு உதவி பண்றேன்னு அந்த ஆளு இறங்கி வந்தாரு. அட்வான்ஸ் பணத்தை முழுசா தர வேணான்னு சொல்லிட்டாரு. ஒரு 5000 குறைச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மீதி 10,000 ரூபாய் நம்ம தரணும். நாம இப்போ எப்படி 10,000 ரெடி பண்ணி கொடுக்கறது? இதையும் கொடுக்கலன்னா அந்த ஆளு ஒத்துக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு யோசனை தான் இருக்கு. என்ன யோசனை? உங்ககிட்ட வளையல் வித்த பணம் இருக்குல்ல, தற்சமயம் அதை எடுத்து கொடுத்துரு. அதை சும்மா கையில வச்சிட்டு இருந்து என்ன பண்ண போறோம்? அது என்ன குட்டியா போட போகுது? இல்லம்மா,
அதுல இருந்து 1 ரூபாய் கூட நான் எடுக்க விட மாட்டேன். என் பொண்ணோட ஆபரேஷனுக்காக இருக்கிற கொஞ்சம் நஞ்சு பணம் அது. அது இன்னைக்கு நாளைக்கு தேவைப்படாதுல்ல, அதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. இன்னும் எத்தனை மாசம் இருக்குன்னு நினைக்கிறேமா? 1-2 மாசத்துல 15,000 எப்படிமா சம்பாதிக்கிறது? அது மட்டும் இல்ல, கையில இருக்கிற பணம் எதுக்குமே பத்தாது. மீதி பணத்தை பத்தி யோசிச்சா எனக்கு தூக்கமே வரல. இருக்கிறதையும் தொலைக்க சொல்றியாமா? சரி, நீ இந்த பணத்தை திவாகருக்கு கொடுக்கணும்னு நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தல. இங்கேருந்து காலி பண்ணிட்டா நம்ம என்ன செய்யறது, அதை சொல்லு. நம்ம ஊருக்கே போயிடலாமா? பழசா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு கொஞ்சம் இடமும் இருக்குல்லம்மா. வாடகை கொடுக்கலன்னு யாரும் நம்மள துரத்த மாட்டாங்கல்ல. அந்த வீட்டை பேங்க்காரங்க எப்ப ஜப்தி பண்ணிட்டு போவாங்கன்னு யாருக்கு தெரியும்? பணத்தை கட்டுறத பத்தி சரஸ்வதி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஜப்தி பண்ற வரைக்கும் தங்கலாம்ல, அப்போ நம்மளுக்கு வாடகை பணம் மிச்சமாகும்ல. நம்ம அங்கேயே போயிடலாமா? எனக்கு ஒரு குடும்பம் வேணும் தானே இங்க இருக்கீங்க. இங்க வந்து கஷ்டப்படுறீங்க. இனிமே அதுக்கெல்லாம் தேவையில்ல. நம்ம அங்க போலாம். ஒரு விஷயத்த நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இப்ப பாலு அந்த சரஸ்வதி வீட்டுல தான் தங்கி இருக்கான். இப்ப நம்ம அங்க போய் தங்கினா மறுபடியும் கெட்ட பேரு தானே. இதுக்கு மேல நமக்கு என்ன கெட்ட பேர் வரப்போகுதுமா? வேற எதை பத்தி யோசிக்காத. இன்னும் 2-3 நாளா காலி பண்ணிட்டு நம்ம அங்க போயிடலாம். அத்தை, அப்படின்னா உனக்கு எங்களை ஞாபகம் இருக்கு, அப்படிதானே? அக்கா உள்ள வாங்க. நாங்க உள்ள வரல, நாங்க உன்னை பார்த்து பேசணும்னு வந்தோம், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கடைசியா சந்திச்சு 10 வருஷத்துக்கு மேல ஆச்சுல்ல. இப்பவும் நீ எங்களை ஞாபகம் வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நாம உள்ள போய் பேசலாமே, எதுக்கு வாசல்ல நின்னுக்கிட்டு? அதான் அம்மா வேணான்னு சொன்னதை நீ கேட்கல. சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு தக்க வச்சுக்க நாங்க வரல. உண்மையை சொல்லணும்னா உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு தான் நானும் என் அம்மாவும் நினைச்சிருந்தோம். நீ அப்படி ஒரு அசிங்கத்தை கொடுத்துட்டு தானே நீ எங்களையும் அவனையும் தூக்கி எறிஞ்சிட்டு போன. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு எல்லாரையும் ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க தான் அசிங்கப்பட்டோம். அக்கா, அன்னைக்கு என் நிலைமை அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த வார்த்தையை சொல்லியிருந்தனா அடுத்த நிமிஷமே உன்னை அரைஞ்சிருப்பேன். உன்னால ஏற்பட்ட அவமானம் இருக்கு பாரு, அது பல வருஷமா உள்ளுக்குள்ளேயே இருந்து அடங்கி போயிருச்சு. அதனாலதான் இப்ப நான் எதுவும் பண்ணாம இருக்கேன். பழைய உறவை ஒன்றும் கொண்டாடுறதுக்காக நாங்க 2 பேரும் இங்க வரல. எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீ என்னதான் முடிவு பண்ணிருக்க? எனக்கு புரியல. வெளிப்படையாவே கேக்குறேன். எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு நீயா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்னோட புருஷன் இப்ப உன் கூட இல்லையா? அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்ட. அத பத்தி நீங்க எதுக்காக கேக்குறீங்க? இல்ல, புருஷன் இல்லாத குறைய தீக்கிறதுக்காக நீ மறுபடியும் தீபனை வளைச்சு போட ட்ரை பண்ற போல இருக்க. கரெக்ட் தானே? என்னடி பேசாம இருக்க? தீபனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு பிளான் இருக்கா? இந்த மாதிரி கதையெல்லாம் உங்ககிட்ட யார் சொல்றது? ஓ அம்மா தாண்டி சொன்னாங்க. தீபனோட மனசுல இப்பவும் உன் மேல ஒரு விருப்பம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அவன் ஒரு முட்டா பையன், அதனாலதான். அத நீ பயன்படுத்தி மறுபடியும் எங்க வாழ்க்கையிலயோ வீட்டுக்குள்ளேயோ வந்துடலான்னு ஒரு நினைப்பு மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஒரு டைம்ல உனக்காக தாலியும் புடவையும் வாங்கி வச்சவன் தான் தீபன். அன்னைக்கு நீ அவனை வேண்டான்னு சொல்லிட்ட.
இப்ப புருஷன் வேண்டான்னு சொன்னதும் மறுபடியும் தீபனை வளைச்சு போட்டு வாழலான்னு நினைச்சேன்னா அதெல்லாம் நீ நினைச்சபடி நடக்காது. அப்படி நடக்கிறதுக்கு நாங்க யாரும் விட மாட்டோம். சும்மா இல்லாத கதையெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. உனக்கு சம்மதம் தான் உன் அம்மாவே சொன்னாங்க. அம்மா ஏன் வாழ்க்கையை முடிவு பண்றாங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் தீபனை சொந்தமாக்க உனக்கு ஏதாவது பிளான் இருந்தா தூக்கி எறிஞ்சிரு. இந்த ஜென்மத்துல நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. புரிஞ்சுதா? வாமா. தீபனோட பொண்டாட்டிய உன்னை ஏத்துக்க பரிபூரண மனசோட தயாரா இருந்தவ தான் நான். அன்னைக்கு நீ எங்க எல்லார் மனசையும் காயப்படுத்திட்ட. அப்ப தூக்கி எறிஞ்சிட்டு போனியே, இப்போ உன் நிலைமை என்ன? உன் புருஷன் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான்ல. இனிமேலும் உன்னோட சுயநலத்துக்காக எங்களை பலியாட ஆக்கணும்னு நீ நினைச்சேன்னா அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. உனக்கு கொஞ்சமாவது ரோஷம் இருந்தா தீபனை இப்போவாவது விட்டு தொலை. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா, நீங்க அந்த தீபன் அங்கிளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்படின்னு யார் சொன்னது? எல்லாம் எனக்கு தெரியும். அதனால தானே அந்த பாட்டி இங்க வந்து சண்டை போடுறாங்க. அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. ஒரு தப்பும் இல்ல. தேவையில்லாம அந்த ஆள் சும்மா சும்மா வீட்டுக்கு வரான். அதனால தானே நீங்க அப்பா வேணான்னு சொன்னீங்க. அப்போ நீங்க வேணா பாருங்க, நானும் வீட்டு விட்டு கிளம்புவேன். எங்கேயாவது போயிடுவேன். அம்மாடி, நீ ஹாஸ்பிட்டல் போகலையா? இல்லப்பா. அம்மா எங்க? அம்மா உள்ளதான் இருக்காங்க. என்னாச்சுமா? என்ன உமா இந்த நேரத்துல வந்திருக்க? கால் கூட பண்ணாம வந்திருக்க? உங்களை பார்த்து ஒரு விஷயம் கேட்கணும்னு தான் வந்தேன். அதனாலதான் சொல்லாம வந்தேன். என்ன அவ்வளோ அர்ஜென்ட்? நீங்க எனக்கு கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுமா, யார் கூடயாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீ என்னடி திடீர்னு வந்து இப்படியெல்லாம் கேக்குற? எந்த ஒரு காரணமும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கேள்வியோட உங்க முன்னாடி வந்து நிக்க மாட்டேன்னு தெரியும்ல. அதுக்கு என்ன அவசியம்னு தான் நான் கேக்குறேன். இப்ப அது முக்கியம் இல்ல. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. அந்த அளவுக்கு அவசரப்பட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏதாவது சொல்லி சமாளிக்கலான்னு பாக்காதமா. தீபனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களா? என்னம்மா எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க? எனக்கு அந்த மாதிரி எந்த பிளானிங்கும் இல்ல. இப்படி ஒரு பொய்ய உன்கிட்ட யார் வந்து சொன்னாங்க? அம்மா, என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. என்ன பொய்? உனக்கும் தீபனுக்கும் கல்யாணத்தை நான் நடத்தணும்னா அந்த விஷயத்தை பத்தி முதல்ல நான் உங்ககிட்ட தானே பேசணும். இல்லைன்னா தீபன் கிட்ட பேசணும். தீபன் வந்து சொன்னானா நான் அப்படி சொன்னேன்னு? இல்ல, அத்தையும் கார்த்திக் அக்காவும் தான் சொன்னாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு என்ன பார்க்க அங்க வந்திருந்தாங்க. பாலு விட்டுட்டு போன இடத்த தீபனை வச்சு சரி பண்ண நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைன்னு சொன்னேன். ஆனா அவங்க அதை நம்பவே இல்லை. என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட்னா அவங்க உங்களையும் பார்க்க வந்திருப்பாங்க. உண்மைதானே? ஆமா, வந்திருந்தாங்க. ஓஹோ,
அப்ப நீங்க தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம். எனக்கும் தீபனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்களா? நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? தீபனுக்கு உன் மேல அப்படி ஒரு விருப்பம் இருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன். எதுக்கு எதுக்கு அப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க? பொய்யெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுதான் உண்மை. தீபனுக்கு உன் மேல விருப்பம் இருக்கிறதுனால தானே 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கட்டிக்க முன் வந்தான். இப்ப நான் அந்த டாபிக்க பத்தி பேசவே இல்ல. இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தீபனுக்கு ஆசை இருக்கான்னு தான் உங்களை கேக்குறேன். அந்த மாதிரி நீங்க எதையோ சொல்ல போய் தான் அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க. நான் அப்படி எதுவும் சொல்லல. அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கலாம், இல்லனா அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். அப்படி சும்மா வந்த ஒரு சந்தேகத்துக்காக அவங்க வீடு தேடி வந்து என்கிட்ட கேட்பாங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்களான்னு எனக்கு தெரிஞ்சா போதும். நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. சரி பரவாயில்ல, நீங்க இப்ப சொன்னதெல்லாம் உண்மைதானே? இதுக்கு மேல உங்ககிட்ட நான் எதுவுமே பேச விரும்பல. நீங்க சொன்னது மட்டும் பொய்யா இருக்கட்டும், என்னோட இன்னொரு முகத்தை நீங்க பாப்பீங்க. அது எப்படி உன்னால இப்படியெல்லாம் செய்ய முடியுது? அப்படியே போய் சொல்லி ஏமாத்துற? இது எல்லாமே அவளோட நன்மைக்காக தான். அதை மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். நன்மை. ஏய், இதை பத்தி நான் எதுவும் பேச தயாரா இல்லை. ஹலோ உமா, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? தீபன் எங்க இருக்க? நான் வெளியே இருக்கேன். என்ன விஷயம்? எனக்கு அர்ஜென்ட்டா உன்னை இப்பவே பார்க்கணும். என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லு. நேர்ல பார்த்து பேச வேண்டிய விஷயம் அது. இப்ப ஃப்ரீயா இருக்கியா? நீ சொன்னா நான் ஃப்ரீ பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்காக நீ எதுவும் செய்ய வேண்டாம். ஃப்ரீயா இருந்தா மட்டும் சொல்ல போதும். இல்லனா ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் கால் பண்ணு. இல்ல, நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன். அப்ப பீச்சுக்கு வா, நான் அங்க இருப்பேன். சரி. நீ இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, ஆனா என்னது? பிரச்சனை தான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை கேட்கணும். உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் அதை ஓப்பனா சொல்லு. சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையை உருவாக்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. நீ இப்படி பட்டும் படாம ஒவ்வொன்றா கேட்டா நான் என்னன்னு சொல்றது? விஷயத்தை ஓப்பனா கேளு. உன்னோட அம்மாவும் அக்காவும் இன்னைக்கு என்ன பார்க்க வந்தாங்க. சும்மா என்ன பார்க்கறதுக்காக வரல, குத்த சொல்லவும் அவமானப்படுத்தவும் தான் வந்தாங்க. ஆனா அவங்க சொன்ன பல விஷயங்கள் இது வரைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்காத விஷயம். என்ன சொன்னாங்க? முன்னாடி உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு நான் பாலு கூட போனவ தானே. இப்ப பாலு என் கூட இல்லைங்கிறதுனால நான் மறுபடியும் உன்னை வளைச்சு போட பாக்குறேன்னு சொல்றாங்க. நான் உன்னை பார்க்கறதும் பேசுறதும் அதே மாதிரி உன்னை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறதும் நான் உன்னை வளைச்சு போட பாக்குறதுக்கா? என் அம்மாவும் அதுக்கு சப்போர்ட்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு சாலிடான எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லைன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையாக வாய்ப்பில்லை.
என் அம்மா சொல்ல போய்தான் உனக்கும் எனக்கும் கல்யாணம்ங்கிற நினைப்பு அவங்க மனசுல வந்திருக்குன்னு தான் நான் முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன். அது உண்மை இல்லைன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. எந்த ஒரு தப்பும் செய்யாம நான் அந்த பழிய சுமக்க வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீயே சொல்லு. எனக்கு தெரியாத, நான் உங்ககிட்ட கேட்கறேன். ரொம்ப எல்லாம் நீ கேட்க வேண்டிய தேவையில்லை. என்கிட்ட உண்மையை மட்டும் நீ சொன்னா போதும். உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்குன்னு உங்க அம்மா கிட்டயும் கார்த்திகா அக்கா கிட்டயும் சொன்னியா? நீ சொன்ன வார்த்தையை நம்பிதான் அவங்க என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உமா, அது நீ பாலுவை விட்டு பிரிஞ்சிட்டல, அதனால இன்னும் மீதி வாழ்க்கை இருக்குல்ல. என்னைக்கா இருந்தாலும் கல்யாணத்தை பத்தி யோசிச்சுதானே ஆகணும். எனக்கு எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைதான். அது எதனால நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், உன்னை லவ் பண்றேன். இதுல பெருசா என்ன தப்பு இருக்குமா? நான் கேட்கறதெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதானே? நீ இந்த விஷயத்தை பத்தி உங்க அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் பேசுனியா? ஆமா. அது சரி. அப்ப நீதான் நடந்த இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அப்படிதானே? உமா, நான் வேண்டாம் தீபன், நீ எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். இத்தனை நாளா ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு என்னையே நீ ஏமாத்திட்டு இருந்திருக்கல. என்ன ஏமாத்துறேன்னு சொல்ற? உன் மனசுல இப்படி ஒரு கேவலமான எண்ணம் இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட நான் உன்கிட்ட பேசியிருக்கவே மாட்டேன். உமா, இது எப்படி கேவலமான எண்ணமா இருக்கும்? உமா, நீ இப்ப புருஷன் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க. அதுக்காக பாலுவுக்கு பதிலா நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு உனக்கு தோணுச்சா? கண்டிப்பா இல்ல தீபன். அந்த ஆள் என்னை ஏமாத்திட்டான், அதனால அவனை என் வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி வச்சிட்டேன். ஆனா அதுக்காக பாலுவோட இடத்துக்கு வேற யாரும் வர முடியும்னு அர்த்தம் கிடையாது. என் 2 குழந்தைங்களுக்கு அப்பா அவரு. நான் இத்தனை வருஷம் மனசார காதலிச்சது பாலுவை மட்டும்தான். என் கழுத்துல வேணா அவன் தாலி கட்டாம இருக்கலாம், அதனால அவன் என்னை விட்டுட்டு ஈஸியா போயிட்டான்னு நீ நினைக்கலாம். ஆனா எல்லாத்தையும் விட ஒரு பெரிய இடம் என் மனசுல அவனுக்கு இருக்கு. அந்த இடத்துல பாலுவை தவிர இன்னொருத்தரை என்னால எப்பவும் ஏத்துக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே நாம சந்திக்கவே கூடாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு இனிமே என் கண்ணு முன்னாடி கூட வராத. வேண்டாம், இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஃபுல் ஸ்டாப். நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? கேக்குறான்ல. பல இடத்துக்கு போயிருந்தோம். ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட், கார் சர்வீஸ்னு பார்க்க போயிருந்தோம். மகி ஆண்டியும் உமாவையும் பார்க்க போனீங்களான்னு கேக்குறேன். அப்படி தெளிவா கேளு. ஆமா, போனோம். ஏன் நீ மட்டும் தான் அவங்களை எல்லாரையும் போய் பார்க்கணும்னு எழுதி வச்சிருக்கா என்ன? நீங்க போய் தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் உமா கிட்ட சொல்லிருக்கீங்க. அவளும் அவ அம்மாவும் சேர்ந்து என்ன வளைச்சு போட ட்ரை பண்றதா சொன்னீங்களா? சொன்னோம். அது உண்மைதானே? அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வேற என்ன வேலை? நாங்கெல்லாம் எவ்வளவு எதிர்த்தாலும் உன் கல்யாணத்தை நடத்தி வைப்போம் தான் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் என்னன்னு தெரியணும். அதனாலதான் உமாவை போய் பார்த்தோம். நீ எதுக்காக அப்படி செஞ்ச? என் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு நான் உன்னை பல தடவை வார்ன் பண்ணிருக்கேன்ல. உன் விஷயத்துல தலையிடுறதுக்கு எனக்கு உன்னோட பெர்மிஷன் தேவையில்ல. உமா கூட உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னா அது நடக்காது. உன்னோட அக்கா நான் சொல்றேன். அக்கா தம்பி உறவு இப்போ இந்த நிமிஷமே முடிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுதா?
இனிமே உறவு உரிமை அதிகாரம் அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்டயோ வீட்டுக்கிட்டயோ நீ அத வந்து முடிவு பண்ண நீ யாரு? இங்க பாரு, உன்னை இங்கிருந்து கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சாச்சு. உனக்கான ஷேரை தந்து தான் அனுப்பியிருக்கேன். இது என்னோட வீடு. இங்க நான் முடிவு பண்றபடி தான் நடக்கும். இனிமே நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. இப்போ இந்த நிமிஷமே நீ வீட்டு விட்டு வெளியே போ. தீபன், நீ என்னடா பேசிட்டு இருக்க? நீ கொஞ்சம் பேசாம இரு. 2 பேரும் சேர்ந்து எனக்கு எதிராக மாஸ்டர் பிளான் பண்றீங்களா? அதுக்கு இந்த வீடு உனக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, எனக்கும் சொந்தமான வீடு தான். ஏன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரதுக்கு உரிமைன்னு சொல்றதுக்கு நீ யாருடா? இந்த வீட்ல எனக்கு உரிமை அதிகமா இல்ல உனக்கானு தெரிஞ்சாகணும். வேண்டாமா, நான் போயிடுறேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. அப்படி இல்லனா இந்த நிமிஷமே நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். நீ எங்கேயும் போக கூடாது. வாடி உள்ள. எடுத்துட்டு போங்கக்கா, நல்லபடியா பாத்துக்கோங்க. இதுங்க எல்லாத்தையுமே நான் புள்ள மாதிரி பாத்துக்கிட்டேன்க்கா. ரொம்ப அதிர்ஷ்டமானதுங்க. இதுங்க வந்ததுலேருந்து கூண்டு காலியாவே இல்லை. இதை விற்கிறதுக்கு உனக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல மீனாட்சி? கண்டிப்பா. இதுங்க சின்னதா இருக்கும்போது நான் வாங்கிட்டு வந்து வளர்த்தேன். நீங்கிறதுனால தான் உங்களுக்கு பாதி விலைக்கு தரேன்க்கா. மார்க்கெட்ல கொண்டு போய் கொடுத்தா இன்னைக்கோ நாளைக்கோ கறி ஆக்கிடுவாங்க. நீ போகும்போது இதை அப்படியே எடுத்துட்டு போலாம்ல. இனிமே இதுங்களெல்லாம் பராமரிக்க நேரம் இருக்காதுக்கா. அங்க போனாலும் ஆஸ்பத்திரி கையுமா சுத்தும் போது இதுங்களை பாத்துக்க முடியாது. இனிமே நீ எப்ப மீனாட்சி இங்க வருவ? இப்ப நான் அதை சொன்னா உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் இனிமே இந்த ஊர் பக்கமே திரும்ப வரக்கூடாதுன்னு தான் என்னோட ஆசையே. எதுக்காக மீனாட்சி அப்படி சொல்ற? இங்க இருந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்குக்கா? துக்கம் கஷ்டம் கண்ணீரை தவிர நல்லது ஏதாவது நடந்திருக்கா? நீங்களே சொல்லுங்க. வெட்டி எரிஞ்ச மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கைய அந்த படுபாவி சித்திரவதை பண்ணது இங்கே தானே. அதெல்லாம் தலையெழுத்துமா? ஊர் உலகத்தை குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? விதிதான், விதியே தான். ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதி இருக்கும். எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. தினேஷை பத்தி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் மீனாட்சி. என்ன ஒரேடியா போயிட்டானா? இல்ல இதெல்லாம் கேட்கற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லைன்னு தெரியும். ஏதோ ஒரு ஆசையில அப்படி கேட்டுட்டேன். அதெல்லாம் இல்லம்மா. தினேஷ் இப்போ அந்த பிந்து இருக்காளே, அவ கூட தான் தங்கியிருக்கான். எந்த பிந்து? டவுனுக்கு போற வழியில ஒரு ஓடுபட்ட வீடு இருக்குல்ல, பாஞ்சாலி நகர். அதேதான். மீனாட்சிக்கு இந்த விஷயம் தெரியாதா? இவெல்லாம் ராத்திரியில போய் எங்க படுத்து தூங்குறான்னு யாருக்குக்கா தெரியும்? இல்ல, நீங்க இந்த வீட்டை விட்டு போற விஷயம் தினேஷ்க்கு தெரியுமா? இல்ல. சொல்ல வேணாமா? சொல்லணும். சரிங்கக்கா, நீங்க கிளம்புங்க. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த மீனாட்சி, நான் வரேன். சரிக்கா. என்னம்மா நீ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? அந்த அளவுக்கு இங்க என்னமா இருக்கு? என்ன ஃபைலையே பார்த்துக்கிட்டு இருக்க? பாப்பாவோட ட்ரீட்மெண்ட்கான டாக்குமெண்ட்ஸ் தான். கவுன்சிலர் கிட்ட இருந்து சைன் பண்ணி வாங்கினது. நம்ம ஊர் பஞ்சாயத்துல கொடுக்கணும்ல. ஓமனாக்கா போயிட்டாங்களாமா? போயிட்டாங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க. தினேஷ் இப்போ வேற ஒருத்தி வீட்டில் தங்கி இருக்கானா. அஞ்சாறு கல்யாணம் பண்ணி யார் யார் கூட வாழ்ந்தவளாம் அந்த பிந்து. பாஞ்சாலி பிந்துன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீ எதுக்கு முதல்ல விசாரிக்க போற? அந்த ஆள் என்ன வேணா பண்ணட்டும். உனக்கு எந்த கவலையும் இல்லையாடி? எதுக்கு? உன் கழுத்துல தாலி கட்டினவன் தானே அவன். உன் பொண்ணுக்கு அப்பண்டி அவன். எவ்வளோதான் மோசமானவனா இருந்தாலும் வேற ஒருத்தி கூட வாழ்றான்னு கேள்விப்பட்டா யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தானே இருக்கும். அந்த நிலைமையெல்லாம்
நான் எப்பவும் கடந்து போயிட்டேம்மா. அந்த ஆளோட வாழ்க்கையில நான் ஒன்றும் முதல் பொண்ணு இல்லை, கடைசி பொண்ணும் இல்லை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.